ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். நோக்கியா 90s நம்ம எல்லார் கையிலையும் தவழ்ந்துட்டு இருந்த ஒரு செல்லப்பிள்ளை. இந்த ஆப்பிள் ஆண்ட்ராய்டுக்கும் மூத்த பிள்ளை. கனெக்டிங் பீப்புளுங்கிற மந்திரத்தை சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பயனியர். அப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் நேர ஓட்டத்தில் திடீர்னு நோக்கியாங்கிற ஒரு கம்பெனி இருந்ததே நம்மள பல பேருக்கு மறந்து போச்சு. ஏன் இந்த ஜென்ரேஷனில் பலருக்கு அப்படி ஒன்று இருந்தது கூட தெரியாது. இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக நிலைமை மாறினதுக்கு காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். நோக்கியாவோட சிஇஓ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இப்படி சொல்றாரு: நாங்க மக்களுக்கு நல்லதே கொடுத்தோம், நல்லதைத்தான் கொடுத்தோம். எங்க பிசினஸ்ல தப்பா எதுவும் செய்யல. ஆனா அப்படி இருந்தும் நாங்க தோத்துட்டோம். அதான் ஏன்னு புரியலன்னு. ஆமா, ரொம்ப தரமான விஷயங்களை தான் நோக்கியா நமக்கு கொடுத்தது. இப்போ கூட நோக்கியா போனை கீழே போட்டா போன் உடையாது, தரதான் உடையும்னு தான் அதை யூஸ் பண்ண பல 90s கிட்ஸ் பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் இருந்தும் நோக்கியா தோத்ததுக்கான காரணம் என்ன? லேக் ஆஃப் அப்டேஷன். அவங்க தப்பா எதுவும் செய்யலைனாலும் சரியா செஞ்ச விஷயங்கள்ல அப்டேட் ஆகாமலே இருந்தாங்க. அதுதான் காரணம். இன்னும் டெக்னிக்கலா சொல்லணும்னா, மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்ல 2 டேர்ம்ஸ் வரும். ஒன்னு யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் ப்ராப்போசிஷன்ங்கிறது அதோட எக்ஸ்பான்ஷன். அப்படின்னா ஒரு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பொருளுக்கே உண்டான ஆனா மற்ற பொருட்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவமான குவாலிட்டி. அந்த தனித்துவம் அந்த பொருள் சேல் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியம். 2, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஒரு பொருளுக்கு அதோட மார்க்கெட்ல இருக்கிற மற்ற காம்படிட்டர்ஸை காட்டிலும் தனிச்சு தெரிகிற ஒரு குவாலிட்டி, மக்களை தன் பக்கம் அதிகமா அட்ராக்ட் பண்ற ஒரு குவாலிட்டி. இந்த ரெண்டும் பிசினஸ்ல ரொம்பவே முக்கியம். நோக்கியா உச்சத்துல இருந்த காலகட்டத்துல இந்த 2 குவாலிட்டியாவும் இருந்த ஒரே விஷயம் அப்டேஷன். அதாவது கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இவால்வ் ஆகிறது, டெக்னிக்கலி சவுண்ட் ஆகிறது. அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஓவர் நைட் ப்ராசஸ், பட் அ ரெட்டன்ட்லெஸ் ஒன். அவ்வளவு பெரிய கம்பெனிக்கே அது தேவைப்பட்டிருக்குன்னா தம்மா தூண்டு மனுஷங்களான நமக்கு எவ்வளவு முக்கியம்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்பாடா, ஒரு நல்ல வேலையை வாங்கி செட்டில் ஆகியாச்சு, இது போதும், இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு மட்டும் என்னைக்கும் நினைச்சிடாதீங்க. வேலை வாங்கியாச்சா, அந்த வேலையை சார்ந்த ஸ்கில்ஸை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பாருங்க. புது புது கோர்சஸ் சேருங்க, நிறைய கற்றுக்கோங்க. அதை உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் கொலீக்ஸ் மத்தியில் உங்களோட காம்படேட்டிவ் அட்வான்டேஜை நிலைநாட்டுங்க. அப்புறம் நீங்களே வேலையை விட்டு போறேன்னு கையெடுத்து கும்பிட்டாலும் உங்க கையை பிடிச்சு இழுத்து நீங்க எங்களுக்கு வேணும்னு ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கும் உங்க கம்பெனி. பிகாஸ் நிற்பது வீழும், நகர்வது வாழும். உன் வாழ்க்கை உன் கையில்.